ஹாய் ஆல். இன்னைக்கு டே 1 ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. என்னடா இவ சடனாக வந்துட்டு வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாலேன்னு நினைக்காதீங்க. நான் என்னோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு 5 கிலோவாவது கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். காலையில் 8:30க்கு பார்த்தீங்கன்னா சுருள்பட்டை போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதை தான் குடித்தேன். அதுலேருந்து 1 hour கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாழைப்பழமும் ஒரு ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஸ்லோவாக மென்று நல்லா சாப்பிட்டேன். அது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்குமே ஓரளவுக்கு என்னால் பசி தாங்க முடிஞ்சிச்சு. இதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸும் சிக்கனும் வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் அது வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் டெக்ஸ்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாப்பாவும் என் கூடவே சேர்ந்து எனக்கும் கொடுமா நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்ருந்தேன். அவளோட ஃபேவரட். ஈவினிங் ஒரு 5:30 போல் பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன். டீ வந்துட்டு குடிக்காமல் இருக்க முடியாது, அந்த பிரேக் டைம் வந்து குடிச்சு பழகிட்டோம் இல்லையா. ஸோ அதனால சுகர் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு இன்றைக்கி டேவோட டயட்டை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கொய்யாப்பழத்தில் வந்துட்டு வெறுமனை சாப்பிட்றத விடவே அதில் கூட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே யாருக்கெல்லாம் கோவாவில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நாளைக்கு நான் என்னெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணேன், என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.